First of all, good afternoon to everyone. First, எல்லாத்துக்கும் congratulations. Bank of India, LIC, Federal Bank, Bank of India எல்லாம் clear பண்ணவங்களுக்கு first ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஜேர்னி வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோட +1 எங்க அண்ணன் வந்துட்டு பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணா. அப்போ அது குடும்ப ராசி என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் வேலை பேங்க் ஆஃப் இந்தியா தான் போகணும்னு இருக்கு. அவன் கிளியர் பண்ணா, சரியான மரியாதை வீட்டில், செம்ம ஜாலியா இருந்தான் ஒரு 6 மாசம். அதை பார்த்தோன்னு நம்மளும் வேலைக்கு போனா செம்ம ஜாலியா இருக்கலாம் போல, 5 மாசத்துல வேலையும் வாங்கிட்டான் அவன். ஸோ அப்போ ஈஸியாக தான் இருக்கும் போலான்ட்டு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாம் கேட்பாங்க, அடுத்து என்ன பண்ண போறேன், பேங்கிங் பண்ண போறோன்னு. நீ எல்லாம் பேங்கிங் பண்ணி என்ன கிளிக்க போறேன்னு. ஏன்னா நம்ம படிச்ச லட்சணம் அப்படி அந்த 2 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம நேரமானதில் அடுத்து கோவிட் போட்டான். 8 மாசம் வீட்லயே இருந்தோம். அப்போ பெருசா படிக்கணும்லாம் தோணல. 8 மாசம் என்ஜாய் பண்ணணும், 8 மாசம் நம்மளுக்கு ஒரு லீவ் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தேன் ஆன்லைன் கிளாஸ். 2020 நவம்பர்ல வந்தேன் ஆன்லைன் கிளாஸுமே ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு திருப்பி பிப்ரவரியில வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு, அதுவும் 25 நாள்ல திருப்பி செகண்ட் லாக்டவுன் போட்டான். சரி, அதுவும் முடிஞ்சு சரின்னு போயாச்சு. போனோடனே திருப்பி வந்துட்டு ஒரு செட்டு எனக்கு அமையல ஒழுங்கா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் கூட 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் ஒரு பக்கம் போயிட்டா, இன்னொருத்தர் ஒரு பக்கம் போயிட்டான். பேங்கிங் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் தனியாக உட்காந்து படித்தேன். திருப்பி ஒரு மெயின்ஸ் பேட்ச் வரும்போது இன்னொரு செட் அமைஞ்சிச்சு. அவனுங்களுமே கடைசியில் பிரைவேட்டுக்கு போகிறேன் அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு இந்த ராஷ்வின், அருண், ஜீவா, மௌலி, விஷ்ணு எல்லாம் செட் ஆகி படிக்க ஆரம்பித்தோம். திருப்பி வந்துட்டு என் ஃபேமிலியில் வந்துட்டு நான் 7வது ஆள் இங்கே பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே வர்றது, என் ஃபேமிலியில் மட்டும். ஆனால் என் ஃபேமிலியில் வந்துட்டு நான் பேங்கிங்குள்ளே வருவேங்கிறது பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எனக்கு அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று 2 பேர் செம்மையாக படிப்பாங்க. நம்ம படிப்பில் அட்டு மட்டும் பாஸ் ஆனாலே பெரிய விஷயம். காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லையும் சரி அப்படிதான். அதேமாரி CA என்னோட மெயின் வில்லனே அவன் தான். 2 வருஷமா என்ன வேலை வாங்க விடாம பண்ணதே அதுதான். எனக்கு CA வரலையா இல்லை அவனுக்கு என்கிட்ட வர பிடிக்கலையான்னு தெரியல. 2 வருஷமா உட்கார வச்சு அது முடிச்சு இந்த எக்ஸாமே நான் CA ஒண்ணுமே போடல. என்ன இந்த எக்ஸாம்ல காப்பாத்துனது ஆப்டி ரீசனிங் தான். அதே மாதிரி நிறைய அப்டக்கிள்ஸ் வரும் நம்மளுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது. ஒரு 1 இயருக்கு யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. சரி படிக்கிறான் விட்டுருவாங்க. 1 இயர் முடிஞ்சோடனே என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணான். அவர் மினி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நடத்திட்டு இருந்தான் காலேஜுக்குள்ள. காலேஜில் வேலை வாங்காதவங்களுக்குலாம் அவன் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். 1 வருஷமா படிச்சு என்னடா பண்ண, வேலைக்கு வா பண்ணலாம். இல்லை வேணாம், உள்ள வந்தாச்சு, 1 வருஷம் போயிருச்சு, கூட 1 வருஷம் போனா போயிட்டு போகுது, படிக்கலாம் தான் உட்காந்து படித்தேன். இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதும் போதுமே வந்துட்டு இதை கிடைச்சே ஆகணுங்க மாதிரிலாம் எழுதலை. முந்தின நாள் LIC AO மெயின்ஸு முடிச்சுட்டு பசங்க ரூம்ல போய் தங்கினேன். 2 மணி வரைக்கும் அவனுக்கு தூங்க விடல, பேசிட்டே இருந்தானு. 2 மணிக்கு சொல்றான் ஒருத்தன், நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குடா அப்படின்ட்டு. அது உனக்கு 2 மணிக்கு தான் தெரியுது. காலை 7 மணி எனக்கு ரிப்போர்ட்டிங் டைம். அங்க போனா தம்பு பிரச்சனை, சிக்னேச்சரை போட்டா சிக்னேச்சர் தம்பு பிரச்சனை வச்சிட்டேன் சுக்கலகத்துல. அதையும் வந்து மாத்த விட மாட்டேன்ட்டாங்க. திருப்பி உள்ள போய் ஒரு அண்ணன் கையில காலில் விழுந்து திருப்பி சைடு வழியே ஏறி குச்சி போயிட்டு வேற அட்மிட் கார்டு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேனல் அது மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சு எனக்கு. ஏன்னா இன்டர்வியூல வந்துட்டு என்கிட்ட கம்யூனிகேஷன் இருந்துச்சு, ஆனால் கண்டென்ட் எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ வரும்போது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது கண்டென்ட்டும் திருப்பி எடுக்க ஆரம்பித்தேன். GDயில் கொஞ்சம் ஸ்ட்ராங் நான். சரி ஓகே, GDயில் வந்து நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு GD ஹாலில் போகிறேன். எனக்கு எங்களுக்கு பேட்ச் வந்து 6 பேனல். எல்லா பேனலையும் 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் பிரசன்ட். என் பேனலில் மட்டும் எல்லாம் 9 பேர் பிரசன்ட். போய் உட்கார்ந்த உடனே 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றி. ஸோ நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே அங்கே கிடையாது. நம்ம சண்டை போடும்போது போய் பேசுறோம், நம்மளும் சண்டை போடுற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அங்கே போய் நான் பேசவே இல்லை GDயில் பெருசா. ஒரே ஒரு தாட்டி தான் கடைசியாக கன்க்ளூட் பண்ணும்போது முடிச்சு, அதோட முடிச்சு வெளியே வந்துட்டேன். இன்டர்வியூலையுமே வந்துட்டு போனோன்னே கேட்டாங்க எதுக்கு பேங்கிங் சூஸ் பண்ணுன்ட்டு. பேஷன் 4 பேர் அடிக்க வந்துட்டாங்க. வரவும் போறவங்கள இதே சொன்னா எவ்வளோ வேலைக்கு எடுக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சத்தியம்லாம் பண்ண வேண்டியதாக இப்போ சத்தியம் எனக்கு பேஷன் தான் அப்படின்ட்டு. அது சொன்னதுனால என்ன தெரியல, உன்னை எதுக்கு வேலை எடுக்கணும்னா ஒரு 5 ஆன்சர் சொல்லியிருப்பேன். 5 ஆன்சரும் இது இல்லை. கடைசியில் எனக்கு என்ன மைனா படத்தில் வர மாதிரி தான், எப்போ வரீங்க கதையாகி போச்சு. கடைசியில் அதை ஒரு விட கடைசியில் சரண்டர் ஆகிட்டேன். சரி தெரியல நீங்கள் எதுக்கு வேலைக்கு எடுக்கணும்ட்டு. அப்படி வந்ததுக்கப்புறம் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் மட்டும் தான் என்கிட்ட கேட்டாங்க. பேங்கிங் கேட்கல, என்னோட கோர்ஸ் சப்ஜெக்ட் எதுவுமே கேட்கல. நான் இன்னொன்று இப்போ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பயமுறுத்தி விட்டான் என்னைய. இந்த உட்காந்துருக்கேன் ராஸ்வின், எனக்கு முந்தின பேட்ச் அவன். போயிட்டு என்னடா பண்ணாங்க கேட்டால் செஞ்சு விட்டாங்க ப்ரோ, கோர்லேருந்து கேட்குறாங்க ப்ரோ அப்படின்ட்டு. 3 நாளைக்கு முன்னாடி படிச்சேன் ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச கோர்லேருந்து என்ன ஆன்சர் பண்ணணும்னு ஆகி போச்சு எனக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு கடைசியா ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுவும் கேட்டாங்கன்னா ஊப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஊப்ஸை படிச்சு
படிச்சுட்டு போனேன். கடைசியில பார்த்தா பேங்கிங் கேட்கல, கடைசியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஊப்ஸும் கேட்கல. கடைசியில சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் மட்டும்தான். ஒரு லோனுக்கு நீ என்ன பண்ணுவ, உன்னை என்ன அதுக்கு வேலைக்கு எடுக்கணுங்கிறதுலயே முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்க நிறைய பேர் வந்துட்டு பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸாம் போகும்போது ப்ரெஷரா வருது. ப்ரெஷர்ல அங்கேயே விழுந்து செத்துருவாங்க போல. என் கூட வர்றவங்களும் அப்படிதான் வருவாங்க. ஏன் அவ்வளவு பிரச்சனை எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பஸ்ல ஒரு புலம்பிக்கிட்டே வருவாங்க. கடைசியில் நான் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல போயிடுவோம் அவங்க புலம்பலை கேட்டு. கடைசியில் அவனுக்கு உட்காந்து சமாதானப்படுத்தி எக்ஸாம் ஹாலுக்குள்ள போவோம். எக்ஸாம் முன்னாடி போகும்போது கூட புலம்பல் கம்மியா இருக்கும். முடிச்சு வரும்போது அதிகமா புலம்புவாங்க. அதை இது போடல, இது அதை போடலன்ட்டு. நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துட்டு 1-2 தானே கரெக்டே இருப்பேன். 1-2 தப்பாகி போச்சுலாம் பாருங்க. அப்போ வந்து அடி வயிற்றுல இருந்து எரியும் பாருங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எனக்கு சுத்தமா வராது. ஆனா ஆப்டி ரீசனிங் வந்துட்டு ஓரளவு டீசென்டான மார்க் வரும். ஆப்டிலாம் வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு எல்லாம் சொல்றாங்க ஆப்டி செமையா போடுறீங்கன்ட்டு. நான் 12th வந்துட்டு ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிரணும்னு பயந்தேன். பப்ளிக்லாம் ஃபெயில் ஆயிட்டா வீட்டுல வைக்க மாட்டாங்களே, நம்மள அடிச்சு வெளியே துரத்திடுவாங்களே, என்ன பண்றதுன்னா நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணலாம், எங்கேயா ஓடி போயிடலாமா, இல்லைன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறது. இதுக்கே மட்டமான மார்க் எனக்கு மேக்ஸ்ல தான் 12th மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி எக்ஸாம் படிக்கும் போதுமே வந்துட்டு இந்த வேலை எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி படிக்காதீங்க. இது கிடைச்சா கிடைக்குதுன்னா அடுத்த வேலை இருக்கு. ஏன்னா பேங்கிங்கிறது வந்துட்டு ஒரு வாஸ்ட் ஏரியா. ஒரு எக்ஸாம் போச்சுன்னா இன்னொரு எக்ஸாம். அது மாதிரி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு வந்த அன்னைக்கு கைகாலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லலை, உனக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னான் அவன். எனக்கு போனை எடுக்க முடியல ரிசல்ட் பாக்குறதுக்கு. அதுக்குள்ள நான் வீட்டுல ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்த நாள் எங்க வீட்டுல வராங்க ஊர்ல இருந்து. அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஊர்ல இருந்து வந்தாங்க. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். காலையில வந்து கிழிச்ச கிளி எவனாலும் காதுல வாங்க முடியாது. இப்ப வந்துட்டு 8 மணிக்கு எழுப்பி விட்டு பொறுமையா எழுந்திருப்பாங்க ஐயா. ஆனா அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதே மாதிரி நானும் ராஷ்மின்லாம் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம். லியோ படம்லாம் நம்ம பெங்களூர்ல போயிட்டு ஐமேக்ஸ் எல்லாம் பாக்குறோம். அந்த படம் வந்து நம்ம பெங்களூர்ல போயிருவோம், மணிப்பால்ல போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு மார்ச் மாசமே நடந்துருச்சு. ஸோ அதுக்குள்ள எல்லா ப்ராசஸும் முடிச்சிருவோம், போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணா. அதே அந்த லியோக்கு அந்த எக்ஸாம் என்ன சம்மந்தம் இல்லை, டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கோம், ரிசல்ட் வந்துருச்சு. சரி அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சொல்றது ஒண்ணு, அடுத்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் சொல்றது ஒண்ணு தான். சொல்றவன் 1000 சொல்லிட்டு போறான். உங்க இதுல கரெக்டா இருங்க, உங்க விஷன்ல இதுதான் வந்தாச்சு. உள்ள இறங்கிட்டு எவனுமே தயவு செஞ்சு பேக் அடிக்காதீங்க. உள்ள ஒரு 6 மாசம் படிப்பீங்க. 6 மாசம் கழிச்சு இல்ல எனக்கு வேணாம், 6 மாசத்துல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். அப்படி கொடுக்குற அளவுக்கு 2-3 ஞானிகள் இருப்பாங்க. மீதி எல்லாமே வந்துட்டு 1 வருஷமாவது 1.5 வருஷமாவது இழுத்துரும். 6 மாசத்துல எனக்கு வேலை வேணும்னு இருந்தீங்கன்னாலாம் லைக் இல்ல. படிச்சுட்டே இருங்க. ஒரு அப்ரோச் செட் ஆகலையா அடுத்த அப்ரோச் மாத்துங்க. அப்படி மாத்தி போனீங்கன்னா செட் ஆயிரும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.